வாங்க வணக்கம் வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். இன்றைக்கி குக்கீஸ்வெல் சேனலில் வாழைக்காய் புட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 3 வாழைக்காய் எடுத்துக்கிறேன். அதோட காம்பை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு அதில் வேக போடுறேன். நான் வேக போடும் போதே 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்போ தான் வாழைக்காயில் உப்பு பிடிக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். ஸ்பூனோ இல்லை கத்தியோ வச்சு குத்தி பாருங்கள், உள்ள வரைக்கும் இறங்கணும். உள்ளே இறங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து இந்த மாதிரி வடிகட்டுற பாத்திரத்தில் போடுங்க. போட்டிங்கன்னா தண்ணி இருக்காது. இது கை பொறுக்கிற சூடு வரட்டும். அதுக்கப்புறம் தோலை உரிச்சிடலாம். ரொம்ப ஆற விட்டிங்கன்னா தோலை உரிக்க முடியாது. அதனால் கை பொறுக்கிற சூடு வந்தவுடனே தோலை உரிச்சிருங்க. தோலை உரிச்சாச்சு. இப்போ நான் இதை உடனே சலிக்கக்கூடாதுங்க. சலிச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஆறட்டும். ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஆறட்டும். இப்போ நம்ம இதை சலிச்சுக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சலிச்சதுனால அழகாக உதிரியாக வந்திருக்குங்க. இதே நீங்கள் சூடாக இருக்கும் போதே சலிச்சிங்கன்னா குழஞ்சி போயிடும். அதனால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சலிங்க. எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிக்கட்டும். எப்போயுமே கடுகு வெடித்ததுக்கப்புறம் அடுத்து சேருங்க, என்னாட்டி கசக்கும். 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நான் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கூட போட்டால் வாழைக்காய் புட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாறட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குருவோம். ஏன்னா வாழைக்காய் வேக வைக்கும் போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் போதும். இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறிடுச்சு. நம்ம சலிச்சு வச்சுருக்கிற வாழைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப மெதுவாக இதை பிரட்டி விடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா மசிஞ்சிரும். நம்மளுக்கு இது காய் தனித்தனியாக இருக்கணும். அதனால் லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் கிண்டி விடுங்க போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம். திருவண்ண தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் 1 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் கிளறிக்கிட்டே இருக்குன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.